எனது பெயர் வி.பி. சுப்பிரமணியம். ஈரோடு திண்டல் பகுதியில் சேவை நிறுவனங்கள் நடத்தி வருகிறோம். எங்கள் போன்ற மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இந்த விழாவிற்கு வரவேற்று எங்களை விழாவிற்கு வந்ததில் வரவேற்றதிலிருந்து இந்த விழா எப்படி நடைபெறும் என்று தாங்கள் சொன்னது வரை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே மிகவும் கண்ணியமாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய சார்பாக ஈரோட்டு மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக தீவிரவாதம் வளர்வதற்கு வறுமையும் ஒரு காரணம். தங்களுடைய இஸ்லாம் மதம் மக்கள் தொகையில் மட்டும் மைனாரிட்டியாக அல்லாமல் பொருளாதாரம் பின்தங்கி வறுமையிலையும் இருக்கிறது. அதற்கு அதிக மக்கள் பெயர்களை பெற்றுக்கொள்வது ஒருவேளை பொருளாதாரத்தினுடைய தடையாக இருக்கிறதா? தங்களுடைய மதம் மெஜாரிட்டியாக வேண்டும் என்பதற்காக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அதை பெற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை தங்களுடைய மதத்தினுடைய கோட்பாட்டினால் இந்த குடும்ப கட்டுப்பாடுகளை தாங்கள் மறுக்கிறீர்களா? பெரும்பாலும் நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு செயலாக வரவில்லை என்கின்ற பொழுது ஒரு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பின் வெளிப்பாடாக அது கோபமாகவோ அல்லது முரட்டுத்தனமாகவோ அல்லது வேறு பலர் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுகின்ற வகையிலே இந்த வறுமையாகவோ இந்த தீவிரவாதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வளரலாம். எனவே தங்களுடைய அமைப்பு, நான் தங்களுடைய புத்தகங்களை எல்லாம் நிறைய படித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய முஸ்லிம் நண்பர்கள் எல்லாம் எனக்கு பழக்கம். எங்கள் திண்டல் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆட்டோக்கள் இருக்கின்றது. அதில் 20 ஆட்டோக்கள் உங்கள் முஸ்லிம் நண்பர்கள் தான். மிகப்பெரிய எங்கள் இந்து கோயில் இருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய முஸ்லிம் தொழிலதிபர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய இந்து கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் அணுகிய பொழுது லட்சக்கணக்கில் நன்கொடைகள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய சார்பில் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய ஈரோட்டு பகுதியிலே நாங்கள் நல்லிணக்கமாக இருக்கிறோம் என்று சந்தோஷமாக கூறி, இந்த வறுமையை ஒழிப்பதற்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கும் அந்த உங்களுடைய தங்களுடைய இயக்கம் உங்களுடைய மதத்தில் வறுமையை ஒழிப்பதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதே போன்று மக்கள் தொகை குறைப்புக்கு என்ன என்பதை சொல்வது. நன்றி. ஐயா அவர்கள் நல்ல ஒரு அழகான ரொம்ப தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்ப தீவிரவாத செயலில் ஈடுபடுவதற்கு வறுமை ஒரு காரணமாக இருக்கிறது. வறுமைக்கு காரணம் மக்கள் தொகை அதிகரிப்பது. நீங்க நிறைய குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிக்காம அதிகமான மக்களை பெற்றுக்கொள்ற காரணத்தினால வறுமை ஏற்பட்டு, அந்த வறுமையின் காரணமாக இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்களா? அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு? அது வறுமை ஒழிக்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு, அதாவது மக்கள் தொகை குறைப்பு என்பது வறுமையை விரட்டுவதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வழிமுறை என்று பரவலாக நம்பப்படுகிறது, பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தாலும், பொருளாதார ரீதியாக சிந்தித்து பார்த்தாலும், நடைமுறை விளைவுகளை பற்றி சிந்தித்து பார்த்தாலும் இது பொய். இந்த பிரச்சாரத்தில் கடுகளவு கூட அறிவியலும் இல்லை, லாஜிக்கும் இல்லை, உண்மையும் இல்லை. இந்த பிரச்சாரத்தினால மக்கள் தொகை பெருகிறதுனால தான் வறுமை வருகிறது. மக்கள் தொகை குறைந்தால் வறுமை வராதுங்கிறாங்க. பாருங்களேன், அதுல கடுகள லட்சத்தில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லை. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது ரெண்டாவது நான் சொல்றேன். இந்த பேசிக்கான விஷயத்துல நிறைய பேர் தப்பா விளங்கி இருக்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 25 ஆண்டுகளை கொஞ்சம் பின்னோக்கி போங்க, ஒரு 30-40 ஆண்டுகளை கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டில் கடுமையான உணவு பற்றாக்குறை இருந்தது. 60கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60, 65, 67 எல்லாம் எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எலிக்கறியை சாப்பிட்டு புழைச்சிக்கிறங்க என்று சொல்லுகிற அளவுக்கு அரிசி கிடைக்கவில்லை. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் தான் அரிசி போடுவாங்க ரேஷன் கடையில். அந்த ரேஷன் கடையில் போய் நாங்கள் காத்திருப்போம்.
எப்ப காத்திருப்போம்? இன்னைக்கு மனசுல பசுமரத்தாணி மாதிரி எங்க மனசுல யாபத்தில் இருக்கிறது. 4 மணிக்கு போயிருவோம் காலையில. 10 மணிக்கு ரேஷன் கடை திறக்கிறதுக்காக வேண்டி காசு கொடுத்து அரிசி வாங்குறதுக்கு, காசை கொடுத்து அரிசி வாங்குறதுக்கு ரேஷன் கடையில 4 மணிக்கு கியூல நின்று 10 மணிக்கு அவன் திறக்கும் பொழுது நம்ம சீக்கிரம் வாங்கிடணும் என்பதற்காக போனா 2 கிலோ அரிசி, 1 கிலோ அந்த பச்சை பயிர் இருக்கு பாருங்க, அந்த பயிர், இன்னொரு நரிப்பயிர்னு ஒரு கருப்பா ஒரு பயிர் இருக்கும், அது இது மாதிரி பொருளை தருவான். ₹1,00,000 கொடுத்தாலும் அதுக்கு மேல கிடைக்காது. கடையில் அரிசி கிடைக்காது, அரிசி உற்பத்தி கிடையாது, தானிய உற்பத்தி கிடையாது. அளந்து போட்டு கொடுத்தா அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. எப்ப? ஒரு 50-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அப்ப நம்ம நாட்டுடைய ஜனத்தொகை 110 கோடி பேர் இல்ல, பாதி தான். அப்ப 55-60 கோடி மக்கள் இருந்த காலத்துல சோறு கிடைக்கல, காசு இருந்துச்சு, சோறு கிடைக்கவில்லை. அது ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு காசு கொடுத்தா அரிசி கிடைக்கலன்னு நிலை வந்திருக்குதா? நீங்க இன்னைக்கு காசை கொடுத்தீர்களே ஆனால் அரிசி கிடைக்கல அப்படின்னு ஏதாவது இருக்குதா? பணம் வச்சிருந்தீங்களா? எத்தனை லாரி வேணும், எத்தனை டன் வேணும்? அப்ப பணம் கொடுத்தால் அரிசி கிடைக்குது. அன்னைக்கு பணம் இருந்தாலும் அரிசி கிடைக்கவில்லை. மக்கள் தொகை குறையத்தான் இருந்துச்சு. குறைய இருக்கும் போது உணவு கிடைக்கவில்லை. அதே மாதிரி இப்ப எங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளியூர்ல இருந்து விருந்தாளிகள் வந்துருவாங்க. விருந்தாளி வந்தா கோழி அடிச்சு சாப்பாடு போடுவாங்க இல்லையா? கோழி வேணும்னு சொன்னா கிராமம் கிராமமா போய் அலைவோம் கோழி வாங்குறதுக்காக வேண்டி. நாங்க பெரிய ஊர்ல போய் சுத்தி உள்ள கிராமங்கள் இருக்கும்ல, அந்த கிராமங்கள்ல போய் ஒரு கோழி 2 கோழியை வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் செலவழிக்கணும். வாங்கிட்டு விருந்தாளிக்கு என்ன செய்வோம்? கோழி விருந்து போடுவோம். அதே மாதிரி நினைச்ச அளவுக்குலாம் கிடைக்காது. இப்ப என்ன நிலைமை? இப்ப உங்களுக்கு கோழி வேணும்னு சொன்னா எத்தனை லாரி வேணும் கோழி? 50 கோடி மக்கள் இருக்கும்போது தேவைக்கு ஒரு கோழி கிடைக்கல, தேவைக்கு ஒரு முட்டை கிடைக்கல. 50 வருஷத்துக்கு முன்னாடி பாதி ஜனத்தொகை இருக்கும் பொழுது முட்டை கிடைக்கல, கோழி கிடைக்கல. இப்ப என்ன கிடைக்குது? மிஷின்ல வச்சு கோழி தயார் பண்ணிட்டு இருக்கிறான். மிஷின்ல போட்டு என்ன செய்யறான்? கோழி அடகாக்கலாம் தேவை கிடையாது, மிஷின்ல வச்சு கோழி இறக்கிட்டு இருக்கிறான். பிராய்லர் கோழின்னு வந்துருச்சு. உங்களுக்கு வண்டி வண்டியா இறக்கலாம். காசு மட்டும் இருந்தா உங்களுக்கு எத்தனை கோழி வேணும் கடையில வாங்கிட்டு வரலாம். முட்டை வேணுமா? எவ்வளவு முட்டை வேணும்? இங்கேயும் சப்ளை பண்ணி உலகத்துக்குலாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கான். அப்ப மக்கள் தொகை பெருகின உடனே இதெல்லாம் கிடைக்காம போச்சா? இல்ல வருமைங்கிறாங்களே. நம்ம அப்படி ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி 50 வருஷத்துக்கு பிந்தி நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவ்வளவு ஜாமான்கள் கிடைக்குது. உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் டபுள் ட்ரிபிள் எல்லாம் கிடையாது, பல மடங்கு பெருகி இருக்கிறது. அன்னைக்கு இருந்ததை விட நம்ம தேவையை விட பல மடங்கு உணவுகள் உற்பத்தி என்ன செஞ்சிருக்கு? அதிகரித்திருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் பணப்புழக்கத்தை எடுத்துக்கிறீங்க. 50 வருஷத்துக்கு முந்தி மக்கள் கம்மி தானே? 50 வருஷத்துக்கு முந்தி மக்கள் கம்மியா இருக்கும் போது பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சா? இப்ப நம்மள்ட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்குதா? 50 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்கு தான் சம்பாதிச்சான். 50 வருஷத்துக்கு முந்தி சம்பாதிச்சானே, அந்த சம்பாத்தியத்தை கொண்டு சோறு திம்பான், ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிடுவான். அவ்வளவுக்கு மேல ஒண்ணு அவனுக்கு அனுபவிக்கிற காசுன்னு இருக்காது, அதுல வண்டி ஓடி போயிடும். இன்னைக்கு என்ன? நம்ம சாப்பாட்டுக்கு 5% தான் செலவழிக்கிறோம். 95% ஏசிக்கும், பிரிட்ஜுக்கும், வாஷிங் மிஷினுக்கும், டிவிக்கும், மிக்சிக்கும், கிரைண்டருக்கும், ஃபேனுக்கும், லைட்டுக்கும், இன்னும் விதவிதமான கம்ப்யூட்டருக்கும், ஓவனுக்கும், இன்னும் விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்குமாக நம்ம பொருளாதாரத்தை செலவழிச்சு அவ்வளவு கிடைக்குது காசு. வறுமையில தாண்டவமாடி இந்த பொருள்கள்லாம் கிடைக்காம போச்சு. ஜனத்தொகை கம்மியா இருக்கும் போது இதெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, வாங்க நாதி இருக்காது, கையில காசு இல்ல. அப்போலாம் வாங்குறது காசு இல்ல. வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா சினிமா பார்க்க முடியாது. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சினிமா பார்க்க அனுப்புவாங்கல்ல, மாசத்துக்கு ஒரு தடவை காசு சினிமா கோட்டைக்கு அனுப்புவாங்க. வீட்டுல உட்காந்து டெய்லி சினிமா பார்த்துட்டு இருக்குது இன்னைக்கு மக்கள். டெய்லி 4 படம் 5 படம் பார்க்கறான் வீட்டுல உட்காந்து. அப்ப எல்லாமே ஈஸியா போச்சு. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? காசும் நல்லா இருக்கிறது, வாங்குற சாமானும் பொருளாதாரமும் நிறைய கிடைக்கிறது. அப்ப மக்கள் தொகை பெருகின பிறகு நடைமுறை சொல்லுது பஞ்சம் வரல. மக்கள் தொகை கம்மியா இருக்கும் போதுதான் பட்டினி சாவு வந்துச்சு. இவ்வளவு விலைவாசி ஏறி போச்ச, பட்டினி சாவு வந்துச்சா? சோத்துக்கு இல்லாம எத்தனை பேர் செத்தீங்க ஈரோட்ல? சாவல. பட்டினியால் யாரும் செத்தது கிடையாது. அவள் எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் என்னங்க வெங்காயத்தை 100 ரூபாய்க்கு வித்தான் வாங்கினவங்க. வெங்காயம் 100 ரூபாய்க்கு வித்துச்சு வாங்காமையா போயிட்டோம்? வாங்கி வாழத்தானே செஞ்சோம்.
இருக்குதுல காசு. அப்ப எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் அதையும் மீறி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு பணம் புழங்குகிறது எல்லா பகுதியிலையும். அப்ப மக்கள் தொகை பெருகினதுனால வறுமை கூடும் என்று இருந்தால் 50 வருஷத்துக்கு முந்தினதை விட எதுக்கு 50 சொல்றேன்னு கேட்டா, நம்மள உள்ள ஆளுக்கு 2 காலத்தையும் கடந்திருப்போம். அதுக்காக சொல்றேன். 200 300க்கு போனா இன்னும் மோசமா இருக்கு. எதுக்கு 50 சொல்றோம்னு கேட்டா, கிட்டத்துல உள்ள சொன்னா தான் ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக சொல்றது. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகையை விட டபுளாக மக்கள் தொகை வந்த பிறகு பொருள்கள் வறுமை வந்திருக்குதா, வளம் வந்திருக்குதா, செல்வம் வந்திருக்கான்னு பார்த்தா செல்வம் தான் வந்திருக்கிறது. இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தொகை பெருகினால் வறுமை வருங்கிற தப்பு. இன்னொன்னு நீங்க பார்க்கணுங்க, இந்த பொருள்கள்லாம் நிறைய உற்பத்தியாகி வளம் வருதுல, அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த இருக்கு இந்த மைக்கு. இந்த மைக்கை ஏன் கண்டுபிடிச்சான்? மக்கள் தொகை பெருகாட்டி இதை கண்டுபிடிச்சிருப்பானா? ஈரோட்ல மொத்த மக்களை 10 பேர் தான். இது என்னதுக்கு இப்படி நிப்பாட்டி பேசி போயிடலாமாங்கிறேன். ஈரோட்ல மொத்தமே 10 பேர் இருந்தா இது தேவைப்படுமாண்டேன்? தேவைப்படல. 10 பேருக்கு மைக்கு தேவையா? 10 பேரை இப்படி உட்கார வச்சு நாங்க நின்று பேசிட்டு போயிட வேண்டியதானே. அப்ப அதிகமான மக்கள் பெருகும் போதுதான் இது மாதிரி தயாரிக்கணும், இவ்வளவு பேருக்கு போகணும். இது கொஞ்சம் பேர் மணக்கறான். பஸ் ஏன் கண்டுபிடிச்சான்? ஈரோட்ல 10 பேர், கும்பகோணம் கோயம்புத்தூர்ல 10 பேர் இருந்தா பஸ் தேவையா? பஸ் விட்டா ஓடுமா? முதல்ல எவனாச்சும் ஏறுவானா? ஈரோட்ல மொத்தமா 10 பேர், கோயம்புத்தூர்லயும் 10 பேர் இருக்கிறான். பஸ் விட்டா யாரு ஏறுறதுங்கிறேன்? வருஷத்துக்கு ஒருத்தர் ஏறுவான், மற்ற நாள் சும்மா தான் ஓடணும் பஸ். அப்ப பஸ் ஏன் கண்டுபிடிக்கிறான்? மக்கள் தொகை பெருகும் போதுதான் அது ஒரு சந்தை. இந்த சந்தை, மக்கள் சந்தை வந்து வளம் பெருக பெருக என்ன செய்யுது? கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். டிவியை கண்டுபிடிச்சான், செல்போனையும் கண்டுபிடிச்சான். எல்லாம் மக்கள் தொகை பெருக்கத்தினால தானே. மக்கள் தொகை பெருக்கினா தான் மார்க்கெட் பண்ண முடியும். நிறைய பேர் இருந்தா தான் நிறைய சாமான விற்க முடியும். அப்ப நிறைய பெருக பெருக வாய்ப்புகளும் பெருகுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பிறக்கிறவன் எல்லாம் ஒருத்தன் வயிற்றோட வர்றான்னு நினைக்கிறோம். வயிறோட மட்டும் வரல, 2 கையோடையும் மூளையோடையும் வர்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? வயிறோட மட்டும் வர்றான சோத்துக்கு என்ன செய்யறது? வயிறு மட்டுமா அவனுக்கு இருக்கு, கை இல்லையா? 2 கைனால உழைச்சி 10 பேருக்கு சோறு போடுவானே. 4 புள்ள பெத்தவனுக்கு 4 புள்ளையும் சோறு போடுவான். ஒரு புள்ள பெத்தவன் ஒருத்தன் புறக்கணிச்சுனான்னா அவன் அனாதை இல்லத்துக்கு அனுப்ப வேண்டியதான் அவனை. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அப்ப மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு காலத்திலையும் எதுக்கும் தட்டுப்பாடு கிடையாது. எல்லாத்தையும் பாரு. அந்த காலத்துல பயிர் பண்ணாங்க விவசாயம், நெல்லை போட்டு 6 மாசம் அவன் அறுக்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன செய்யறான்? குறுவேண்டு 3 மாசத்துல அறுக்கிறான். இப்ப என்ன செய்யறான்? கடல் நீர்ல விவசாயம் பண்ண முடியுமான்னு பாக்குறான். அப்படி அளவுக்கு டெக்னாலஜி. மக்கள் தொகை பெருக பெருக அதுக்கு என்ன செய்யறான்? ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், 6 மாசத்தை 3 மாசமாக்குறான். டபுள் ஆயிடுது விவசாயம் உற்பத்தி. அப்படி டபுள் ஆயிடுது. ஒரு செகண்ட்ல 2 மடங்கு ஆகி போயிருதா இல்லையா? அந்த காலத்துல இடம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். இப்படியே வீடு கட்டிட்டு போறான். இப்ப இப்படி போறான். மக்கள் தொகை பிறகு என்ன செய்யறான்? ஒரு கிரவுண்ட்ல என்ன செய்யறான்? 200 வீட்டை கட்டுறான். 200 மாடி ஆடுறா. அப்ப வந்து மக்கள் தொகை பெருகி எங்க சந்தில நிக்கிறோம்? மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது குடிசைக்கு வழி இல்ல. மக்கள் தொகை பெருகணும்னு பில்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மக்கள் தொகை பெருகின பிறகு நல்லா வாழ்றோமா? மக்கள் தொகை கம்மியா இருக்கும்போது நல்லா வாழ்றோமா? நடைமுறை கண்ணுக்கு முன்னாடி எது உண்மை? மக்கள் தொகை பெருகிறதுனால ஒரு காலத்திலையும் நன்மை தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்திலையும் கேடு ஏற்படவே செய்யாது. கொள்ளும். இந்த பூமியை கொள்ளாட்டாலும் நாளைக்கு சந்திரனுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க ஏதாவது செட்டப் நடக்கும். அங்க பாதி பேர் அனுப்பிட்டு போற பெண்ண இங்க முடியலன்னா ஒன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். செவ்வாய் சுக்கிரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி அங்க ஒண்ணு இருந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, பணக்காரன் அங்க தள்ளி விட்டுருவோம். போங்கடா செவ்வாய் கிரகத்துக்கு போங்கடான்னு செய்வோம். நம்ம இங்க உட்கார்ந்துருவோம். என்ன குடிமொழி விரும்புகிறேன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால மக்கள் தொகை பெருக்கம் என்பது வறுமையோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. இது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வறுமையில் இருக்கிறாங்களேங்கிற அதுக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கம் காரணமானா அது 2வது தவறு. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. முஸ்லிம்கள் வந்து நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளை பெற்றுட்டு இருக்கிறாங்க, அதான் மேட்ரு. நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய பிள்ளை பெறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்புங்க. அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர பிரகாரம் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவங்க தான் அதிக திருமணம் செய்கிறார்கள் சதவிகிதத்தில். அதே மாதிரி சதவிகிதத்தில் வளர்ச்சி விகிதத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் மக்கள் தொகை பெருக்கத்திலும் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புக்கு போட்டிருக்கிறோம். அதுல நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிற அறிக்கையிலேயே முஸ்லிம் அல்லாதவங்க அதிகமா என்ன செய்யறாங்க? குழந்தை திருமணம் செய்கிறார்கள், அதிக திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறான்.
அப்ப நிறைய கல்யாணம் பண்ணி நிறைய புள்ள பெறுறோங்கிறது இருக்கு பாருங்க, அது பொய். அந்த அளவு நாங்க வளரவே இல்லை. சுதந்திரம் அடையும் போது என்ன சதவீதம் இருக்கிறோமோ அதுதான் இருக்குது. கொஞ்சம் கூடி இருக்கிறோம். அது வந்து பெருக்கி பெத்ததுனால கூடினது கிடையாது. இஸ்லாத்து சிலர் வர்றாங்கல்ல, அதனால கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஈவனா தான் என்ன இருக்குது, சதவீதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க இரண்டாவது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இன்னொன்னு கவனித்துக் கொள்ளணும். நிறைய கல்யாணம் பண்ணா நிறைய புள்ள பெறுவாங்கிறாங்கல்ல, அதே தப்பு. ஏன், புள்ள பெறுவதை தீர்மானிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். ஆம்பளை தீர்மானிக்க முடியாது. புள்ள ஜனத்தொகையை கூட்டுவது யார் கையில் இருக்கிறது? ஒருத்தன் 4 பொண்டாட்டியை கட்டுறான், அல்லது ஒரு 4 பொம்பளை 4 புருஷனை கட்டுறா, அதே புள்ள தானே வரும். ஒருத்தன் 4 பொண்டாட்டியை கட்டினாலும் 4 புள்ள தான் பெற போறான். இந்த 4 பொம்பளையும் சேர்த்து ஒரு புருஷனை கட்டாம 4 புருஷனை கட்டிக்கிட்டாலும் என்ன செய்ய போறா? ஆளுக்கு ஒரு புருஷனை கட்டிக்கிட்டாலும் அந்த புள்ள தானே பெற போறான். ஒரு கணக்குப்படி தானே புள்ள பெற முடியும். பொம்பளை தானே சுமக்கக்கூடியவளா இருக்கிறா. அப்ப வந்து பெண்கள் தான் மக்கள் தொகை பெருக்குவதில் முக்கிய காரணமா இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு புருஷனுக்கு 2 மனைவியா வாக்கப்படாட்டி 2 புருஷனுக்கு 2 மனைவியா 2 பேர் வாக்கப்பட்டு அதே புள்ள தான் பெற போறாங்க. பலதாரமான நடந்தாலும் அதே அளவு புள்ள தான். ஒருத்தியே வந்து பல பெண்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அத்தனை புள்ள தான் பிறக்கும். அதனால இதனால மக்கள் தொகை கூடுங்கிறது வந்து அதுல ஒரு லாஜிக்கும் இல்ல, உண்மையும் கிடையாது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வறுமையில நாங்க இருக்கிறோம், வறுமையில முஸ்லிம்கள் இருக்கிறோம். அது காரணம் என்ன, அதை நீங்க விளங்கிக்கிறங்க. வேற சமுதாயத்தை விட முஸ்லிம்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். இதை நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில தாக்கல் பண்ணி நாடாளுமன்றத்திலே கொடுத்துட்டார். முஸ்லிம்கள் தான் இந்தியாவில் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, அது உண்மை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் தொகை காரணம் கிடையாது. எதனால நாங்க அந்த மாதிரி இருக்கிறோம் கேட்டா, எங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போய்விட்டது. எதனால படிப்பறிவு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இல்லையா? அப்ப எல்லாரும் வெள்ளக்காரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. காந்தி என்ன செஞ்சாரு, ஒத்துழையாமை இயக்கம் அறிவிச்சாரு. வரி கொடுக்காத, படிக்காத, அரசாங்க வேலை பார்க்காத, இந்த மாதிரி எல்லாம் காந்தி சொன்னார். இதை கேட்டுக்கிட்டு எங்க அப்பம்பாட்டம் என்ன பண்ணிவிட்டான், படிச்சவன்லாம் படிப்பை நிப்பாட்டி விட்டான், வேலை பார்த்தவன்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டான், ஆங்கிலம் படிக்கிறது கூடாதுன்னு சொல்லிவிட்டான் வெள்ளக்காரன் மேல உள்ள வெறுப்புல. அதனால ஆங்கிலம் படிக்கிறது பாவம்ட்டான். வெள்ளக்காரனை வெறுக்கிறோங்கிற பேர்ல அவன் படிக்க மாட்டோன்னு சொல்லி தேசத்துக்காக ஒதுங்கினான வேற சமுதாயம் எல்லாம் அதை கேட்கல. காந்தி சொல்ல நாங்க கேட்டு நினைஞ்சு விட்டோம், படிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டோம். படிச்சவன் எல்லாம் பாதியில் விட்டு ஒடியாந்துட்டான். அவன் படிக்கட்டு பிள்ளைய படிக்க வைப்பானா? ஏன் தகப்பனார் படிச்சிருந்தா நான் ஒரு பட்டதாரி ஆயிருப்பேன். அவர் படிக்காதனால நான் 4ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கிறேன். ஏன் 4ஆம் கிளாஸ் படிச்சேன்? என் தகப்பனார் படிக்கல. அவர் கல்லூரிக்கு போயிருந்தாருன்னா என்னையும் படிக்க வச்சிருப்பாரு. அப்ப நான் படிக்காம போனதுக்கு நானே அனுபவத்தில் பாக்குறேன். நான் படிக்காமல் போனது காரணம் வந்து என் தகப்பன் படிக்கவில்லை, பெரிய பட்டப்படிப்பு படிக்கல. அப்ப படித்தவர்கள் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, படிப்பு சொல்லி கொடுப்பார்கள். அந்த மாதிரி இருந்ததுனால நாங்க தேசத்துக்காக படிக்காம போனோமா, அது அப்படியே பின்தங்கி போயிட்டோம். படிக்கலன்னு சம்பாதிக்க தெரியுமா அவனுக்கு? படிச்சவன் வந்து வெள்ளை வெள்ளை சட்டையை போட்டுட்டு போய் டேபிள்ல உட்காந்து சம்பாதிப்பான். இவன் வந்து என்ன செய்வான், பிளாட்பார கடை தான் இவனுக்கு போட தெரியும். பிளாட்பார கடை போடுறது அல்லது சாம்பிராணி போடுறது, இவன் பாக்குறீங்களா எங்க ஆளுக்களை இந்த தொழில் தான் பண்ணுவாங்க. ஒரு டீசெண்டா இருக்கு, அது மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அதனாலதான் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறமே தவிர புள்ள குட்டிகளை பெற்று என்ன செய்யறத வளர்க்க முடியாம பொருளாதாரத்தில் நாங்க பின்தங்கி இருக்கல. இது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப குடும்ப கட்டுப்பாடை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அதையும் சொல்லிடணும். குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து 2 புள்ள போதும் நினைக்கிறானா அதோடு நிறுத்திக்கலாம். அதுக்கு வந்து நீங்க கட்டுப்பாடை பண்ணக்கூடாதுன்னு எங்க மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தர் 3 புள்ள போதுங்கிறாரா நிறுத்திக்க, 4 புள்ள போதுங்கிறாரா நிறுத்திக்க, அவருடைய உரிமை. ஆனால் அந்த நிறுத்துவதற்கு கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்றா, தற்காலிகமாகத்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிரந்தரமா நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இப்ப ஒரு மனிதன் ஆம்பளை இருக்கான், அவனுக்கு பிள்ளை பெறுவதற்கான ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை கட் பண்ணி விட்டேன்னு வைங்க, அதோட அவனுக்கு பிள்ளை பெற முடியாம போயிடும். இப்ப ஜப்பான்ல வந்த மாதிரி ஒரு சுனாமி வந்து இருந்த 2 பிள்ளையும் கொண்டு போச்சுன்னு வைங்க, மர புள்ள வந்து கடையில போய் வாங்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், டெம்பரவரியா ஏதாவது வழிமுறையை கையாண்டு நிறுத்திக்கணுமே தவிர புள்ள பெற சக்தி இழந்துட்டோம்னு சொன்னா 2 போதும் நீங்க நினைக்கிறீங்க. அந்த 2 தங்காட்டி 2 மண்டை போட்டா மர புள்ள வேணும்னு நினைச்சா எப்படி உண்டாக்குறது, எவன் தருவான் இத? அப்ப நீங்க குடும்ப கட்டுப்பாடு செய்யறதா இருந்தால் ஆண்மையை நீக்கிற விதமாக
அல்லது புள்ளை பெறும் தன்மையை நீக்குகிற விதமாக செய்யக்கூடாது. ஆணுரை போன்ற இந்த காண்டம் போன்ற ஒரு தற்காலிக ஏற்பாடுகள் மூலமாக ஆண்கள் என்ன செய்யலாம், குழந்தை பெறுவதை குறைத்துக் கொள்வதாக இருந்தால் அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அது மாதிரி பொம்பளை இருக்கான்னு சொன்னா கற்பப்பை வெட்டி எரிஞ்சிடக்கூடாது. உள்ள 2 போதும்னு சொன்னா கற்பப்பை இருக்கணும். நீங்க என்ன செய்யலாம், ஒரு காப்பர்த்தி மாதிரி அல்லது அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அல்லது ஒரு மாத்திரைகள் மூலமாக குழந்தை உருவாகாமல் தடுத்துக்கிட்டீங்கன்னா வேணுங்க போது பெற்றுக்கலாம். வேணுங்க போது பெற்றுக்கிற தன்மை இருக்கணுமே தவிர 2 போதும் வெட்டி எரிஞ்சிருவான்னா அப்ப 2 போச்சா என்ன பண்றது, எவன் தருவான்? இந்த பிரச்சாரம் பண்றவன் பிள்ளை தருவானா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குடும்ப கட்டுப்பாடு என்கிற பெயர்ல ஆண்கள் குழந்தை உற்பத்தி உயிரணுக்களை உற்பத்தி பண்றான அந்த உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையை கட் பண்ணுவதாக இருந்தால் அதை செய்யக்கூடாது. முஸ்லீமும் செய்யக்கூடாது, இந்துவும் செய்யக்கூடாது. யாரும் செஞ்சு ஏமாறக்கூடாது. முஸ்லீம் ஓட்டு நாங்க சொல்லவில்லை. எந்த மனுஷனும் இழந்துடக்கூடாது. பொம்புளையும் புள்ள பெறக்கூடிய தன்மை இழந்துடக்கூடாது. அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்து பொம்பளையா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பொம்பளையா இருந்தாலும் சரி, அந்த தன்மையை வச்சுக்க, டெம்பரவரியா நிப்பாட்டிக்க. தற்காலிகமா பிள்ளை பெறாமல் எவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது. தற்காலிகமா அதை கடைபிடிக்கலாமே தவிர நிரந்தரமாக கடைபிடித்தால் நாளைக்கு ஒரு இழப்பு வந்தால் நம்ம எந்த மனுஷன் நமக்கு தர முடியாது. ஒரு பொம்பளைக்கு புள்ள பெறக்கூடிய தன்மை அவனுக்காக தர முடியுமா? ஒரு ஆம்பளைக்கு அந்த தன்மையை போன தன்மையை திருப்பி தர முடியுமா? முடியாது. இதுதான் குடும்ப கட்டுப்பாடை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை.